நேற்று நடந்த ஐபிஎல் டபுள் டக்கர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் மதியம் நடந்தது. ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இவங்க 2 பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா 14 ஓவர் தான் நடந்திருக்கும். ஏன்னா மழை காரணமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கம்மியான ரன்னை 95 தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவே வராதுன்னு நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 95 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இதை சாலிடாக வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக நடந்த பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரிவெஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் பற்றி நான் போட்டிருக்கேன். அதை போய் மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பெங்களூரு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் எடுத்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு கிடையாது, பெங்களூர் இது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தர்மசாலா பஞ்சாப்போட ஹோம் கிரவுண்டில் நடந்தது. என்னதான் ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல் நடந்திருக்கு. தோற்றுக்கிட்டே வராங்க. 3 ஆர்டிக் தோல்வி பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவே கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடந்த 8 மேட்ச்சில் 5 கேம் அவே கேமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 5 வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் நடந்த 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஆர்சிபிக்கு ராசி இல்லைப்பா இந்த வருஷம் அவங்க ஹோம் கிரவுண்டில். சரி அப்போ பேட்டிங்கில் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க. மழையால் பார்த்தீங்கன்னா அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 95 தான் அடிச்சிருப்பாங்க. இதுவே வராதுன்னு நினச்சோம். ஏன்னா அவங்களுடைய பேட்டிங் பார்த்தா லைனப்பாக ஒன்றா போய்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நடந்த 49 ரெக்கார்டே பீட் பண்ணிடுவாங்க. அதோடய கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கோரை மாற்றிட்டாரு டீம் டேவிட். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 22 பாலுக்கு ஒரு தரமான 50 கொடுத்து வேறு லெவலில் மேட்சாக போச்சு. இதை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்கள் தரமான ரிவெஞ்சை கொடுப்போம்டா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இப்போ செகண்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவங்களுடைய ஸ்பின்னரும் நல்லா பண்ணிட்டாங்க, பவுலரும் நல்லா பண்ணிட்டாங்க, பேட்ஸ்மேனும் நல்லா பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா விராட் கோலி தாங்க. ஒரு தரமான 70+ ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 50+ ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வார்னர் வச்சுக்கிட்டு இருந்தார் அதிகமாக ஒரு அடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டாருங்க. என்னங்க பண்ணி வச்சுருங்க. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு நடந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் 4 அடித்தா தான் 4 ரன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கிங் கோலியும் படிக்கலும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் விளையாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சாதனை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இவங்க பார்த்து அவங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா 4 ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ குயிக்காக முடிச்சிருப்பாங்க. அங்கே எவ்வளோ பூர் ஃபீல்டிங்காக இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். விராட் கோலி பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தார். கேப்டன்சி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் சொல்லணும். எல்லா ஃபீல்டரையும் பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தார். பாலை இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருப்பாங்க. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் படிக்கல்னா இவங்களை சொல்லாமல் விடவே மாட்டேன். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து இந்த ஒரு மேட்ச் பார்த்தா சீக்கிரம் முடிச்சு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்தார். தரமான 50 போட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போக நல்லாவே இருந்தது மேட்ச். அப்போ ஸ்கோர் கார்டு எவ்வளோ தாண்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பஞ்சாப் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருப்பாங்க. சஷாந்த் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோவான நாக்கு ஆடி இருப்பாங்க. 33 பாலுக்கு 31. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இவங்க பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 29 ரன் ஆடி இருப்பாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்திருக்கும் தரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. சூர்யா சர்மா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. ரிமாரியா ஷெப்பர்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இவங்க பேட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ராயல் சேலஞ்சரோட பேட்டிங்கை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 54 பாலுக்கு 73 ரன் அடிச்சிருப்பாங்க. நம்மளுடைய கிங் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தேவதாஸ் படிக்கல் இவங்க பார்த்தீங்கன்னா 35 பாலுக்கு 61 அடிச்சிருப்பாங்க. பட்டிதார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமை பார்த்தீங்கன்னா ஆடிருப்பாங்க. 13 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் யார் தாண்டா விக்கெட் எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அக்ஸ்தீப் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுக்க. அப்புறம் இந்த பவர் 4 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்துருவாங்க. நம்ம சாகல் 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரிவெஞ்சை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. 157 டார்கெட்டை பார்த்தா ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. வெறும் 18.5 ஓவரில் 3 விக்கெட் மட்டும் தான் விட்டுருப்பாங்க. சரியான ரிவெஞ்சை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லி வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.